என்னை உயர்த்தும் உள்ளங்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கட்டாப்பு மெஷர்மெண்ட் பார்த்துங்க. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்டாப் கட் பண்ண போகிறோம். அடுத்தது இதை எழுதிக்கோங்க. இதை பாருங்கள், இந்த ஃபார்முலா எழுதிக்கங்க. ஷோல்டர் அளவில் பாதி /2 - 1.5. செஸ்ட்டில் 4 பாகமாக பிரிச்சுட்டு +1 செஸ்ட்டு. இடுப்பு வேஸ்ட்டில் வந்து 4 பிரிச்சுட்டு +1/2 இன்ச்சு. ஹிப்பு 4 பிரிச்சுட்டு +1 இன்ச்சு. இதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ண போகிறோம். இது நார்மலான 3 மீட்ரு விட்டு 34 இன்ச்சு 35 இன்ச்சு பண்ணாவுள்ள 3 மீட்ரு விட்டு. இப்போ இதை வந்து முதல்ல 4 பங்காக மடிச்சிருக்கோம் பாருங்கள். 4 பாகமாக மடிச்சிருக்கோம். கீழேருந்து எடுத்து எப்போவுமே கீழேருந்து தான் எடுக்கணும், மேலேருந்து எடுக்கக்கூடாது. கீழேருந்து எடுங்க. கீழேருந்து ஹைட் எவ்வளோன்னா 43 ஹைட்டு +2 இன்ச்சு. அப்போது கீழேருந்து எடுக்கும்போது 45 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. 45 இன்ச்சுக்கு நீட்டாக கோடு போட்டுக்கோங்க. இது வந்து ஷோல்டர் அளவு. ஷோல்டர் வந்து நெக்கு ஷோல்டரு. நெக்கு பாருங்கள் 2.5 இன்ச்சு. ஷோல்டர் வந்து 6 இன்ச்சு. நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து 15 இன்ச்சு. ஷோல்டர் 15. இது ஹைட்டு, இது ஷோல்டர் வந்து 15 இன்ச்சு. நான் ஃபார்முலா சொன்ன மாதிரி 15 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 7.5 வரும். 1 வந்து மைனஸ் பண்ணோம்னா 6 வரும். அந்த அளவு தான் வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த ஃபார்முலா பிரகாரம் தான் நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். ஏன் இதை கொடுத்தேன்னா, இப்போ நீங்கள் இதே அளவு இல்லாமல் வேறு அளவு நீங்கள் எடுத்தாலும் இதை வச்சு நீங்கள் வந்து நீங்களே ட்ராயிங் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த ஃபார்முலா வச்சு கொடுத்துருக்கேன். இந்த அளவு வேறு அளவு இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி தான் இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. இங்கே 2, இங்கே 6. இங்கே ஷோல்டருக்கு நம்ம 6 வைக்கிறோம். அதே வந்து ஹார்மோலுக்கு வச்சுக்கலாம் 6. முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி எல்லாத்துக்குமே நம்ம ஷோல்டர் எவ்வளோ எடுக்கிறோமோ அதை வந்து ஹார்மோலுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் ஷோல்டருக்கு 6 எடுத்தோம்னா ஹார்மோல் 6க்கு மேலே மட்டும் போகாதீங்க. 6க்கு கம்மியாக கூட போகலாம். 5.75 5 போகலாம். ஆனால் 6க்கு மேலே கண்டிப்பாக போகாதீங்க. அடுத்தது நாங்கள் ஹார்மோல் பண்ணிட்டோம், போட்டுனா இப்போ செஸ்ட் அளவு. இப்போ வந்து 3 அளவு எடுத்துருக்கேன் பாருங்கள். செஸ்ட்டு, வேஸ்ட்டு, ஹிப்பு. இந்த 3 அளவும் எங்கெங்கே மார்க் பண்ணணும்னா இது பாருங்கள். இது வந்து செஸ்ட் அளவு. ஹிப்பு வந்து எங்கே வரும்னா நம்ம ஷோல்டர்லேருந்து நாங்கள் மார்க் பண்ணிக்க. ஷோல்டர்லேருந்து 13 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அது ஹிப் அளவு. அதே மாதிரி ஹிப்பில் இடுப்பளவு, வேஸ்ட் அளவு. அதாவது ஹிப் அளவு வந்து பாருங்கள் 21க்கு, அதாவது இங்கே ஓப்பன் வரும் உங்களுக்கு. 21க்கு இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 21க்கு இங்கே மார்க்கு. 13க்கு அதாவது ஷோல்டர்லேருந்து 13க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு கோடு மட்டும் போட்டுக்கோங்க. 21க்கு ஒரு கோடு மட்டும் போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போது செஸ்ட்டு, இடுப்பு, சீட்டு இந்த 3த்தையும் நம்ம எப்படி மார்க் பண்ணுறோம் பாருங்கள். இங்கே தான் செஸ்ட்டு வந்து 37 இருக்குது. 37 4ஆக டிவைட் பண்ணிட்டோம்னா 10.75 எவ்வளோ வரும்? 39 9.25 அப்படி வரும். அப்போது நம்ம வைக்கும்போது 10.25 வச்சுக்கோங்க. செஸ்ட்டு /4 + 1 இன்ச் அந்த ஃபார்முலா வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 10.25 வரும். 10.25க்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இடுப்பளவு பாருங்கள். இந்த இடம் தான் இடுப்பு. அதுக்காக தான் இந்த மார்க் பண்ணியிருக்கேன். மேலேருந்து மார்க் பண்ண பாருங்கள். அந்த இடத்துல தான் நம்ம இடுப்பளவு வைக்கணும். இது மார்க் பண்ணியிருக்கேன். இடுப்பு எவ்வளோன்னா 36 இன்ச்சு. 36னா 4ஆல் டிவைட் பண்ணால் 9 + 6 இன்ச்சு 9.5 இன்ச்சு. அப்புறமா ஹிப்பு இந்த இடம் தான் ஹிப்பு வரும். அதுக்கு தான் இந்த இடமும் மார்க் பண்ணுங்க. இந்த இடத்துல இப்படி போட்டுட்டு ஹிப் அளவு எவ்வளோன்னு பாருங்கள். 42 4ஆல் டிவைட் பண்ணால் 10 + 1 இன்ச்சு 11 பாருங்கள். இது வந்து ரெடி அளவு. இந்த 3 அளவு ரெடி அளவு மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறது 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. இங்கே மட்டும் 1 இன்ச்சு தான் விடணும். இங்கெல்லாம் வந்து நீங்கள் 1.5 இன்ச்சு விடுங்க. ஆனால் இந்த இடம் வரும்போது 1 இன்ச்சு தான் விடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கட்டும்போது கரெக்டாக வரும். அதிகமாக கரெக்டாக வராது பாருங்கள். மார்க் பண்ணிட்டீங்க. அதே போல் பாட்டம் வந்து இப்போ இங்கே எவ்வளோ பார்த்துக்குங்க. மொத்தம் பார்த்துக்குங்க.
மொத்தமாக 12 இருக்குது. பாட்டத்தில் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க, 13 வச்சுக்கோங்க. பாட்டம் 13, இது வந்து பாட்டம். அந்த ஹிப்பில் 12 இருக்குது, இங்கே 13 வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 13. இதையும் இவங்க ஹிப்பு கீழே பாட்டம் இதை வச்சுட்டு இது ட்ராயிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாட்டத்தாண்ட கீழேருந்து 1 இன்ச்சுக்கு போட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோப்பாக பாருங்க, கொஞ்சம் கிராஸாக அப்படி வரணும் கீழே பாட்டம். அடுத்தது பாருங்கள், இங்கே வந்து நெக்கு வந்து பாருங்கள் 6 இன்ச்சு, ஃப்ரண்ட்டு 6 இன்ச்சு, பேக் 6 இன்ச்சு. அதனால் ரெண்டுத்தையும் ஒரே அளவு தான் 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு ரவுண்ட் நெக் கேட்டிருக்காங்க, ஃப்ரண்ட்டு வந்து நெக்லஸ் கழுத்து கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் இப்படியே ரவுண்டு கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நெக்லஸ் நெக்கை இப்படியே வரைஞ்சிக்கலாம். ரவுண்டை ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு பேக்கை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் எடுத்துகிட்டு நெக்லஸ் கழுத்து கொஞ்சம், அதாவது பேக் வந்து இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேக் ஒரு 8 இன்ச்சு அப்படி இறக்குறாங்க, எனக்கு நாட்டு வேணும் கொஞ்சம் இறக்குறாங்கன்னா ஒரே ஒரு சின்ன இது பண்ணிக்கோங்க. இதோ இங்கேருந்து பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணணும் பீஸை. ஸ்ட்ரைட்டாக பண்ணாதீங்க, இப்படி. அதாவது பேக் இறக்குனீங்கன்னா, பேக்கு நம்ம லோவாக இறக்குறோம் சொல்லும்போது ஷோல்டர் கழலாமல் இருக்கணும்னா, ஷோல்டர் நிறைய பேருக்கு வந்து கழண்டு வந்துடும், அப்படி விழுந்துடும் ஷோல்டரு. அப்படி விழாமல் அப்படியே ஃபிட்டிங்காக இருக்கணும்னா ஒரே ஒரு இது, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பண்ணாமல் இங்கேருந்து ஒரு 1/4 ஸ்லோப்பை பண்ணிட்டு கட் நம்மளுக்கு இப்படி தான் கட்டிங் வரணும். அடுத்தது ஸ்லீவ் வந்து நீங்கள் கட் பண்ணலாம். ஸ்லீவ் பாருங்கள், ஹைட்டு வந்து 10 இன்ச்சு மடிப்பு பாகம். இது 10க்கு நான் வந்து 11, அதாவது 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைங்க. கீழே மடிக்கணும், மேலே வந்து விடணும். 11 வச்சுருக்கோம் 10 இன்ச்சுக்கு. அதே மாதிரி அகலம் வந்து 12 இன்ச்சு. 12 இன்ச்சுனா அதில் பாதி 6 இன்ச்சு ஆகணும். இதுக்கு ரெடி அளவு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு விட்டுக்குங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு 3 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. மொத்தம் இங்கே 11 வச்சுருக்கோன்னு வச்சுங்க, 3 இன்ச்சு கம்மி பண்ணிவிடுங்க. 3 இன்ச்சு கம்மி பண்ணிவிடுங்க. 3 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு 11, இந்த 11ல் 3 இன்ச்சு கம்மி பண்ணிடுங்க. மார்க் போடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் கிராஸாக மார்க் போடுங்க. இப்போ இதுக்கு ட்ராயிங் போடுங்க. ஸ்லீவுக்கு ட்ராயிங் போட்டு இது ரெடி அளவு. இது வந்து எக்ஸ்ட்ரா வர்றது இப்படி தான் வரணும், இப்படி போகாதீங்க. எக்ஸ்ட்ரா வர்றது இது 1.5 இன்ச்சு விட்டுருக்க பாருங்கள், இதுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்னா, இந்த ஹார்மோல் அளவோ இந்த அளவோ கரெக்டாக இருக்கும், ஸ்லீவ் அளவோ. இப்போ வந்து இந்த இதில் போட்டுக்க பாருங்கள், 10, 12, 17, அதாவது 10 உயரம் 12 அகலம். இதுதான் வந்து ரவுண்டு, ஹார்மோலுடைய ரவுண்டு 17 இன்ச்சு, அதாவது ஹார்மோலுடைய ரவுண்டு 17 இன்ச்சு. அப்போ நம்மளுக்கு இங்கே 17க்கு எவ்வளோ வரணும்னா 8.5 வரணும் பாதி. இங்கே பாருங்கள், இங்கே நம்ம விட்டுடுவோம் தையலுக்கு, இதை விட்டுட்டு நீங்கள் மார்க் போடுங்க. 8.5 இன்ச்சு வருதா பாருங்கள், 8.5 8.75 வந்துருக்கு. நீங்கள் 8.5க்கு 9 வந்தால் பரவாயில்ல, அதிகமாக வர வைக்காதீங்க. ஒரு 1/2 இன்ச்சு வந்து அதிகமாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் குறையக்கூடாது, கண்டிப்பாக குறையக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு இருக்கலாம். பாருங்கள், 8.5க்கு 8.75 வந்திருக்கு. இப்போ இந்த 8.75 அளவு இங்கே வந்திருக்கா பார்க்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ எப்படி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ 8.75 அங்கே வந்திருக்கு, இங்கே 8.75 வருதான்னு பார்க்கலாம். இங்கே 9 வந்திருக்கு பாருங்கள், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது ஸ்லீவு. இது வந்து இதே மாதிரி தான் நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் வச்சாலும் இந்த அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். என்னை ஆதரிக்கும் அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி.